ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முழுக்க முழுக்க நிகிதா தான் இதனுடைய முழு முதல் குற்றவாளி. அவருடைய மாஸ்டர் பிளான், வேற எதுவும் கிடையாது. இதுல மாட்டினவங்கெல்லாம் டிஎஸ்பி சண்முகநாதன், தனிப்படை அமைச்சர் வரைக்கும் எழுதுங்க. தன்னால மாட்டியிருக்கானுங்க. ஒரு மோசடி பேர் வழியை அடையாளம் காண்பதற்கு ஒரு அருமையான இளைஞன் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. விழாவாரியாக பார்க்கலாம் என்ன நடந்தது, எப்படி இந்த அம்மா எங்க முடிவு பண்ணா, இவருடைய பின்னணி எல்லாம் வந்துருச்சு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இப்படித்தான் நடந்திருக்க முடியும் என்ற ஒரு 100% நமக்கு சரியாகவே தெரிகிறது. அதைத்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நிகிதாவை பற்றி அந்த பணத்தை பறிகொடுத்த இவர்களுடைய மோசடி, நிகிதாவுடைய அம்மா தான் ஆரம்பம். மோசடி செய்யறதுல மாஸ்டர் பிரைன் அந்த அம்மா தான், சிவகாமி அம்மா. ஏதோ ஒன்று இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க அந்த கிழவி. இவ தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கா மோசடி பண்றத. 2011 பல லட்சம் ரூபாய்களை பல பேரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்திருக்கிறார்கள். அந்த காணொலியை பாருங்க. 2010 என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க எனக்கு நைட்டு 11:45 போன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை, உடனடியா நீங்க 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு போன் பண்ணாங்க. சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. நான் காலேஜ்ல பிரின்சிபல். இப்படி மோசடி செய்து இவங்க பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து அந்த மோசடி புகாராகி கம்ப்ளைண்ட் ஆகின உடனே போலீஸ் அதிகாரிகளோட பழகிறாங்க. இந்த அம்மா அப்பவே எம்எட் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு கல்லூரியில் வேலை பார்க்குது. இந்த மோசடி புகார்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வர பெரிய அதிகாரிகளை பார்ப்பது இப்படி பழக்கமாகிருச்சு. பல அதிகாரிகளோடு பழக்கம். அவங்க ஊழல் செய்வதற்கு, மோசடியை மறைப்பதற்கு எப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறது பாடம் படிச்சுக்கிட்டாங்க. நல்ல தொடர்புகள் ஏற்பட்டிருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதன் பிறகு இந்த பல மோசடிகள் இவங்க பண்ணியிருக்கலாம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு கேள்வி நம்ம எடுத்து வைக்கிறோம். இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் எங்க, கணவர் எங்க, பிள்ளைகள் எங்க, மாமனார் மாமியார் எங்க? யாரும் காணலையா? யாருமே காணும். ஒரு குடும்பத்து பொம்பளை நகையை பறி கொடுத்தா ஐயோ அப்பான்னு அலறி அடிச்சுக்கிட்டு வண்டியை திருப்பிக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷன்லானே இருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டருக்கு தெரியுங்க. அப்படி வந்தால் ஒரு குடும்பத்து பெண்ணுடைய நகை பறி போய்விட்டால் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்? பார்த்த உடனே எடை போட்டுருவாங்க. எடை போட்டு உட்காருங்கம்மா, டீ சாப்பிட்டீங்களா, டீ வாங்கி கொடுங்க, உட்காருங்க, பதறாதீங்க, நான் கண்டுபிடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு சிஎஸ்ஆர் போட்டுட்டு தொப்பி எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு சந்தேகம் இருந்தது, யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்னு நேரடியாகவே போய் விசாரணை பண்ணுவாங்க. அப்பொழுது இவங்களுடைய யோகியதை, இந்த அம்மா துணியால் முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசுறது, இதை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம தான் பழைய கில்லாடியாச்சே. ஏற்கனவே செய்தியெல்லாம் வந்திருக்கு. சரித்திர குற்றவாளி, சரித்திர பதிவேட்டில் இருக்கிறமே மோசடி பண்ண புகாரில் இவங்க புகார் பண்ண போயிருக்கவே முடியாது. தான் புகார் பண்ணியதாக சொல்வதெல்லாம் பொய், முழு பொய். சரி, இது எப்படி இந்த 10 பவன் நகைக்காகவா இவ்வளவு பெரிய ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க? இவ்வளவு பெரிய இதெல்லாம் இதுக்குள்ள பல குட்டி கதைகள் இருக்கு சார், பல்வேறு கதைகள் இருக்கு. இந்த அரசினுடைய, அதிமுகவை சேர்த்து தான் சொல்றேன், அதிமுக திமுக அரசுகளுடைய புழுத்து போன சட்டம், ஊழல் பெருத்து புழுத்து வடிகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நிதானமா பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
இவங்க மடப்புறம் கோயிலுக்கு போயிருக்காங்க. மடப்புறம் கோவிலுக்கு போகும் பொழுது நகை உள்ள காருக்குள்ள வச்சங்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். இவ பழைய கில்லாடி, குடும்பத்தோட கொள்ளையடிக்கிற குரு, மோசடி செய்வதில் பழுத்த அனுபவம் பெற்றவர்கள், பல்வேறு அரசியல் தொடர்புகள் உள்ளவர்கள். இந்த மோசடி புகாருக்காக இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததில் பல்வேறு போலீஸ் அதிகாரிகளோடு இவர்கள் பழக்கம். நீ பண்ணுமா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு 2 லட்சம் கொடு. இந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டு பல்வேறு முறையற்ற தொடர்புகள், உறவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் நாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விஷயத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். இவங்க வந்திருக்காங்க. வந்த உடனே மடப்புறத்தில் கோயிலில் இந்த பையன் அஜித்குமார் காவலாளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுருக்கான், யூனிஃபார்ம். இவன் அரசு ஊழியர்னு இந்த அம்மா நினச்சிட்டார். அரசு ஊழியர்னு நினைச்சிட்டார். அதன் பிறகு அவன் 500 ரூபா கேட்டிருக்காங்க அவங்க. அது உண்மை. வீல் சேர் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு 500 ரூபா. இப்ப இவ கணக்கு போடுறாங்க. வீல் சேர் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு 500 ரூபா. இந்த கோயில்ல கட்டுக்கடங்காத கூட்டம். குறைச்சலா பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 20-30 வீல் சேர் எடுத்துக்கிட்டு போவாங்க. இன்னும் பல்வேறு உதவிகளை செய்து காசு வாங்கிக்கிடுவாங்க. அப்ப இவனுக்கு மட்டுமே 5000 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு இந்த அஜித்குமாருக்கு மட்டுமே 5000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்னா 10 நாளைக்கு 50,000. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய். மோசடி பண்ண பழைய கில்லாடியில் பழைய குற்றவாளி தானே, கரெக்டாக கணக்கு போடுறார். காரை ஓட்டிக்கிட்டு போகையிலே ஒரு ஐடியா வருது. அப்போ இவன் அரசு ஊழியர். இவனை மிரட்டுனா, இவன் மேலே ஒரு புகார் பண்ணி மிரட்டுனா ஈஸியாக 1 லட்சம் 2 லட்சம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, ஒன்று நகையை போலீஸை வச்சு எப்படியாவது மிரட்டி வாங்கலாம், இல்லை ஒரு காம்ப்ரமைஸ்க்கு 2-3 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டுடலாம், இவனை பயமுறுத்தி வாங்கலாம்னு சொல்லி ஐடியா போட்டு இப்போ ஃபோன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி நாடகம் ஆடி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு ஃபோன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறா, எல்லாம் பண்ணிடுறா. துணைக்கு அந்த தனக்கு நெருக்கமாக இருக்கின்ற, தனக்கு அடக்கமாக இருக்கின்ற போலீஸ் உயரதிகாரிகளோடு பேசி அவங்க இந்த பிளான் இவன் மட்டும்தான். இது பொய் போலிங்கிறது இவளுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே யார்கிட்டையும் சொல்லல. எல்லா அதிகாரிகள்கிட்டையும் இவ யார்கிட்ட உதவிக்கு போனாலும் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு இந்த உதவி தேவை, நகையை தூக்கிக்கிட்டான் அந்த பையன் அப்படின்னு தான் சொல்றா. அவங்க டக்கு டக்குன்னு அங்கே எங்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் இருக்கார்ல, அவருக்கும் எஸ்பிக்கும் டேப்ஸ் சரியில்லை. இந்த எஸ்பி என்றைக்கு வந்தாரோ அதிலிருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார். எதில் புகையிலையை ஒழிச்சதில், போதைகளை ஒழிக்கிறது, இதில் எல்லாம் ரொம்ப அருமையாக செயல்பட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். மாவட்டத்தினுடைய புகையிலை நடமாட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. இன்னும் பல்வேறு போதை இதுகளை எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. எந்த புகாராக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், பார்த்து சொல்லுவாங்க, அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு ஒரு சில சுதந்திரங்களை கொடுத்துருக்காரு நேர்மையாக செயல்படுவதற்கு. இது அமைச்சருக்கு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனையாகுது. அமைச்சர் சொல்ற எதையுமே கேட்கல. இப்பொழுதும் இந்த கம்ப்ளைண்ட் அமைச்சருக்கு வருது. அமைச்சர் டென்ஷன் ஆகிடுறாரு. எஸ்பிக்கு ஃபோன் போகுது, இந்த மாதிரி எங்களுக்கு நெருங்கிய உங்களுடைய 10 பவன் செயின் கோயிலே திருடு போயிருச்சு, கண்டுபிடிக்கணும்னு உடனே எஸ்பி ரொம்ப விவரமா மிகச்சரியாக அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க, அவர் இன்ஸ்பெக்டர் கரெக்டா பார்த்து கொடுத்துருவாரு. ஐ நோ ஹிம், அவருடைய திறமை எனக்கு தெரியும், குறிப்பிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி எஸ்பி போனை துண்டிச்சிடுறாரு. அவ்வளவுதான். அமைச்சர் கடுப்பாகிறாரு. என்னையா இது, இந்த ஆளு இப்படி பண்ற, ஏன் வேற யாரையா இருக்கிறது? அப்பொழுதுதான் மானாமதுரை டிஎஸ்பி நம்ம சொல்றத கேட்பாரு. மானாமதுரை இப்ப டிஎஸ்பிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தனிப்படை இருக்குது பாருங்க, நல்லா கேளுங்க. ஒவ்வொரு டிஎஸ்பிக்கும் தனிப்படை இருக்குது. இப்ப மானாமதுரை டிஎஸ்பிக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே, ஒரு தனிப்படை அனுப்பி அது யாருன்னு பார்த்தா அந்த அவனை தூக்கி டக்குன்னு மகையை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது போலி போர், மோசடி, ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி பணம் வாங்கி போடலாம்னு இவ போட்ட பிளான் இவங்களுக்கெல்லாம் தெரியல. அமைச்சர்ல இருந்து அத்தனை அதிகாரிகளும் விரித்த வலையில், நிகிதா விரித்த வலையில் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு இவர் சொல்றார்,
அப்ப சண்முகநாதன் டிஎஸ்பி தனிப்படையை அனுப்பி வைக்கிறார். இந்த தனிப்படையுடைய சரித்திரம் எப்படி தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு புடுங்க அடிப்பானுங்க, முடிஞ்ச வரைக்கும் அடிப்பானுங்க. அவன் எடுக்கலைங்கிறத ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு இவன் குற்றவாளி இல்லை, இவன் நிரபராதின்னு தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் வந்துட்டானுங்கல்ல, ஏதாவது பேத்துக்கிட்டு போகணும்ல, அதுக்காக இருந்தாலும் தொடர்ந்து அடிச்சு இவனை மிரட்டி முடிஞ்ச வரை புடுங்க பார்ப்பானுங்க. அதுல டிஎஸ்பிக்கும் பங்கு கொடுப்பானுங்க. முடிஞ்சா இல்ல அப்படியே ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா, எனக்கு இல்ல நான் வேணா 1 லட்ச ரூபா தந்துடுறேன், இல்ல இவ கூட சொல்லலாம், பேசலாம், சரி சார் தொலைஞ்சு போகுது, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 லட்சம் 2 லட்சமோ 3 லட்சமோ அரசு வேலை தானே பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் அரசு வேலைன்னு தப்பா கணக்கு பண்ணிட்டு இருக்க. அரசு வேலை தானே பார்க்கிறான் என்று இந்த நாதாரி முண்டையும் சொல்லியிருப்பா. என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்று நமக்கு தெரியாது, ஆனால் இப்படித்தான் இதுதான் நடந்தது. இப்ப இந்த தனிப்படை குண்டர்கள் போய் நாம முதல்ல நினைச்சது, நமக்கு கிடைத்த தகவல் மடப்புறம் காவல் நிலைய காவலர்கள் என்று. அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் காவலர்களே இல்ல, இது மானாமதுரையிலிருந்து போன தனிப்படை. இந்த தனிப்படையை எல்லாம் தனியா சோறு போட்டு வளர்க்குறாங்க. இப்ப இந்த தனிப்படை போய் அடிச்சு நொறுக்கி இது பண்ண உடனே ஒரு கட்டத்தில் இவன் ஒத்துக்குருவா, சரி வந்துட்ட ஒரு முடியலைன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்தை கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துட்டு நம்மளும் பங்கு போட்டுக்கிறாங்கிற ஐடியாவில் தான் இவங்க பண்ணுது. தனிப்படையினுடைய லட்சணம் இப்படி இருக்கிறது. அவர் என்ன மினிஸ்டர் சொல்லிவிட்டாரே, நம்ம பிடிச்சி கொடுத்து நல்ல பேர் வாங்குவோம்னு சொல்லி டிஎஸ்பி இது பண்ணுவார். அப்படி செய்ததில் எக்குத்தப்பாக அடித்து பையன் உயிரிழந்தார். செத்து போன உடனே தான் இவங்களுக்கு வேர்க்குது. இப்ப என்ன செய்யறது? அதன் பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்படியானால் இதுல முதல் குற்றவாளி, கொலை குற்றவாளி நிகிதா. இது பொய் குற்றச்சாட்டு. இவ வண்டியில வரையிலே ஒரு கணக்கு போட்டா, ஏன்னா ஆடின காலும் பாடின வாயும் நிக்காது. அப்படியா, இவன் நல்லா வசூல் பண்றாங்களே, பரவாயில்லையே, ஒரு நாளைக்கு 5000. நான் ப்ரொஃபஸரா இருந்து எனக்கே அந்த சம்பளம் இல்லையே. இந்த பையன் பார்க்கறதுக்கு அப்பாவியா இருக்கா. 2 தட்டு நம்ம டீமை விட்டு 2 தட்டு தட்டுனா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேத்து போடலாம். வந்து போன செலவை இதுல சரி கட்டலாம்னு இவ தப்பா கணக்கு பண்ணி மடப்புறத்துல போய் கை வைக்க, மடப்புறம் காலி வேலையை காட்டி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்கு அதுல நம்பிக்கை இல்லாட்டினாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு லட்சக்கணக்கான நேயர்களுக்கு அப்படிதான் சொல்லும். அடப்புறங்காலி வேலையை காட்டிட்டார். இதுல ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை இந்த 10 பவுன் நகைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி இதையெல்லாம் சொல்ல மாட்டான். போங்கய்யா, இதுங்க எனக்கு வேற வேலை இல்லையா? அரசினுடைய திட்டங்கள் அது இது மேப் போடுறது, அது போடுறது, இது போடுறது, எத்தனை போன் கால் வரும். இது கிடையில இங்க இருந்து சிவகங்கைக்கு தொடர்பு பண்ணி எஸ்பியை கூப்பிட்டு பண்ணுங்கன்னா எஸ்பி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் இந்த ஆளு. ஆகவே எஸ்பி அதோட முடிச்சுக்கிட்டார். அவருடைய பார்ட் அதோடு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இது அமைச்சர்கிட்ட வந்திருக்கு. அமைச்சருக்கு விவரம் தெரியாமல் இது யார் கம்ப்ளைண்ட் தர என்ன ஏதுன்னு தெரியாம இது சொல்லி இருக்கலாம். அதை பார்த்து என்னன்னு பார்த்து வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் செய்யறதா, ஒரு அரசியல்வாதி செய்யறதா இதெல்லாம். ஆனால் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். கேட்கிறவனுக்கெல்லாம் போன்ல கேட்கிறவனுக்கெல்லாம் செய்ய போனா இதுதான் கதை. யாரு என்ன ஏதுன்னு எச்சரிக்கையா இருக்க வேணாமா? எச்சரிக்கையாக இல்லாததன் விளைவு, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யறதன் விளைவு இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் மாட்டிக்கிட்டு முதல்வர் மன்னிப்பு கேட்கின்ற அளவிற்கு வந்துடுச்சு. ஒரு சராசரி குடிமகனிடம் தமிழக அரசு கும்பிட்டு விழுந்துருச்சு. அவ்வளவுதான், இதைத்தான் சொல்லலாம். ஆக இந்த வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரியும் கிடையாது, யாரும் கிடையாது. லோக்கல்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின இந்த அம்மாவுக்கு மிகவும் தெரிந்த, இந்த அம்மாவுக்கு அடக்கமாக இருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி, அது போக மிக கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அரசு அமைச்சர்கள், அவங்களுடைய செயலாளர்கள், அவங்களெல்லாம் கச்சிதமாக பயன்படுத்தி டிஎஸ்பியையும் வலையில விழுத்து விட்டு எல்லாரும் இப்ப நாசமாயிட்டாங்க. இவ ஓடி போயிட்டாங்கிற, குடும்பத்தோட ஓடி போயிட்டாங்கிற செய்தி நமக்கு வந்தது. இருந்தாலும் சில சேனல்கள்லாம் பார்த்து
பேட்டி எடுத்திருக்காங்க அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாவும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை புள்ள, வாயில விரல கொடுத்தாலும் கடிக்க தெரியாதுங்கிற அளவுக்கு அவ ரேஞ்சுக்கு பேட்டி கொடுக்குறா. இந்த பேட்டி எடுத்த நாதாரி பயல்கள்லாம் நீங்க என்னடா கேட்டிருக்கணும் முதல்ல. அந்த 20 லட்சம் ஒருத்தர்கிட்ட இது ஒன்றையில சாப்பிட கூட வழி இல்லாம பட்டினியா காலேஜுக்கு போனேன்னு சொல்றாருல, அவருடைய அந்த இடம் எடுத்து வச்சிங்களா? அவர் கேட்ட கேள்வியை கேட்டீங்களா? எத்தனை லட்சம் ரூபாய் நீ மோசடி பண்ணியிருக்கியாமே 2011? அதுவும் முன்னாள் துணை முதல்வர் OPS அவருடைய கைத்தடிகள், அவருடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக நீ இத்தனை பேரை மோசடி பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு வாரத்தை கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களாங்கிறேன். கேட்கல. இது என்ன பேட்டி? இது என்ன இந்த அம்மா கிட்ட இவ போட்ட பிளான்? இந்த நிகிதா இந்த பெண் இப்ப ரொம்ப சாதாரணமா ஒரு கிழிஞ்ச சேலைய, ஒரு நஞ்சு போன ஒரு நைட்டியை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. முழுக்க கொலை குற்றத்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இந்த அம்மா தான். மாஸ்டர் பிளான் இந்த அம்மா தான். இவ தான் பண்ணியிருக்கா, பிளான் பண்ணி போட்டிருக்கா. இது இந்த குடும்பமே மோசடி செய்திருக்கிறது. இந்த வரலாறு இருக்குது, ஹிஸ்டரி சீட்டர்ஸ். ஆகவே இந்த தாயை போல சேலை, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு ஒரு பழமொழி வரும். அம்மா மாதிரியே மக சமைப்பாங்க, அம்மா அருமையா சமைப்பாங்க, அதையே மக சமைப்பாங்க. அம்மா அருமையா மோசடி பண்ணியிருக்கா, அதையே இந்த அம்மா பண்ணியிருக்கு பார்ட் டைம். இதுதான் நடந்த விஷயம். ஆகவே நிகிதாவை பிடித்து பொடரியில தலைமுடிய பத்தி இழுத்து பொடரியில 2 போட்டு விசாரிச்சா உடனே வந்து விழுங்கும் உண்மை. இதைத்தான் செய்ய வேண்டும் காவல்துறை. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். தொடர்ந்து லட்சக்கணக்கானவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய காணொளியை. இது என்ன விஷயம்னா, இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது. அதை பார்த்து பார்த்து பொங்கி போயிருக்கின்றவர்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொட்டியிருக்காங்க. லட்சக்கணக்கான நேயர்கள், இந்த மனிதர்கள் தர்மம் தெரிந்த மனிதர்கள், சத்தியத்தை நேசிக்கின்ற மனிதர்கள், உண்மையை நேசிக்கின்ற மனிதர்கள் சொல்ல விரும்புவதை தான் நான் சொன்னேன். அதனால பிடிச்சிருக்கு. நீங்க 1 லட்சத்தை தாண்டி விட்டது காணொளியினுடைய வியூஸ். இதுக்கு காரணம் இந்த ஆதரவு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆதரவு, என்கரேஜ்மெண்ட், தைரியம், இதுதான் உங்களுக்காக என்னை பேச தூண்டுகிறது. தொடர்ந்து சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் பேசுவோம். எதற்காகவும் விலை போக மாட்டேன். பொதுமக்களுக்காக, தர்மத்தை காப்பதற்காக, சத்தியத்தையும் உண்மையையும் காப்பதற்காக அப்படி ஒரு ஆட்சி வருகின்ற வரை போராடுவோம், களத்தில் நிற்போம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.